நீங்கள் எனக்கு படுகுழியை வெட்டுகிறீர்கள். நீங்க இப்படி பேசுறதுனால எனக்கு படுகுழியை வெட்டுகிறீர்கள் அப்படின்னு சொல்றான். அதனால நம்ம வாய் இருக்குது அப்படின்றதுக்காக நம்ம யாரை பார்த்து வேணா என்ன வேணா பேசிடக்கூடாது. நம்ம ஃப்ரெண்ட்ஸோ நம்ம உறவினர்களோ யாரோ ஒருத்தர் வியாதியா இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சா அவங்களுக்கு நம்ம நல்ல வார்த்தைகளை, செம்மையான வார்த்தைகளை பேசிதான் அவங்களுக்கு குணமாகுது வல்லமையை கொடுக்கணுமே தவிர அவங்களுக்கு எதிர்மறையான வார்த்தைகளை நம்ம பேசக்கூடாது. இது குணமாவாது, சரியாவாது, அவ்வளவுதான் போச்சு அப்படின்ற வார்த்தைகளை நம்ம பேசக்கூடாது. நம்ம வார்த்தையை எப்பவுமே சரியான விதத்துல பேசணும். வார்த்தைக்கு அவ்வளவு வல்லமை உண்டு. அதுவும் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நமக்கு கர்த்தர் கொடுக்கிற அந்த வார்த்தைகள் மிகவும் வல்லமை உள்ளதா இருக்கிறது. நம்ம நல்ல வார்த்தைகளை பேசும்போது அந்த வியாதியஸ்தர்கள் சுகமாகி அந்த வியாதியிலிருந்து விடுதலையை பெற்றுக் கொள்கிறார்கள். மற்றவங்களுடைய மனசு புண்படும்படியா நம்ம என்னைக்குமே பேசக்கூடாது. வாய்க்கு வந்ததெல்லாம் பேசக்கூடாது. நம்மளுடைய நண்பர்கள் இந்த மாதிரி கஷ்டத்தின் சூழ்நிலையில இருக்கும்போது செம்மையான வார்த்தைகளை பேசணும். அதை ஞாபகத்துல வச்சுக்கணும் எப்பவுமே. யோபு 6ஆம் அதிகாரம் 22, 23 ஆகிய வசனங்களை வாசிக்கிறேன். எனக்கு ஏதாகிலும் கொண்டு வாருங்கள் என்றும், உங்கள் ஆஸ்தியிலிருந்து எனக்கு யாதொரு வெகுமானம் கொடுங்கள் என்றும், அல்லது சத்ருவின் கைக்கு என்னை தப்புவீங்கள், வல்லடிக்காரரின் கைக்கு என்னை நீங்களாக்கி மீட்டு விடுங்கள் என்றும் நான் சொன்னதுண்டோ? யோபு கேட்கிறான் அவன் ஃப்ரெண்ட்ஸை பார்த்து, நீங்க இவ்வளவு பேச்சு பேசுறீங்களே, என்னைக்காவது நான் உங்ககிட்ட இதை எடுத்துன்னு அதை எடுத்துன்னு சொல்லியிருக்கிறேன்னா? நான் எதையாவது உங்ககிட்ட கேட்டிருக்கிறேன்னா? உங்க ஆஸ்திகள்ல பாதியை எனக்கு கொடுங்கன்னு நான் ஏதாவது கேட்டேனா? என்னை என் சத்துருக்கள் கையிலேருந்து, என்ன சத்துருக்கள் பிடியிலேருந்து தப்புவீங்கன்னு உங்களை கேட்டேனா? நான் உங்ககிட்ட எதுவுமே கேட்கவே இல்லையே. அப்புறம் எதுக்கு நீங்க இவ்வளவு பேச்சு என்னை பார்த்து பேசணும்? அப்புறம் ஏன் நீங்க இவ்வளவு எனக்கு விரோதமா நீங்க பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு யோபு அவன் ஃப்ரெண்ட்ஸை பார்த்து கேட்கிறான் இல்லையா? அவன் அவன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எதையுமே எதிர்பார்க்காம இருக்கிறான். எவ்வளவு நல்ல ஃப்ரெண்ட் இல்லை யோபு? நான் உங்ககிட்ட எதையுமே எதிர்பார்க்கல, ஆனா நீங்க என்னை குழியில தள்ளுகிற வார்த்தைகளை பேசுறீங்க. எனக்கு செம்மையான வார்த்தைகளை பேசாம என்னை குழியில் தள்ளக்கூடிய வார்த்தைகளை பேசி பேசி என் இருதயத்தை கிழித்து எனக்கு இருக்கிற நம்பிக்கையெல்லாம் அற்று போக செய்கிற வார்த்தைகள் உங்கள் வாயிலிருந்து புறப்படுகிறது. எவ்வளவு வேதனையான சூழ்நிலை. அவன் ஏற்கனவே மனசளவுல பாதிக்கப்பட்டு உடல் அளவுல பாதிக்கப்பட்டு வேதனையான சூழ்நிலையில இருக்கிறான். இந்த சமயத்துல அவங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் அதிகமா அவனை வேதனைப்படுத்துறாங்க இல்லையா? ஏற்கனவே காயம் இருக்கிற இடத்துல மறுபடியும் காயம் பட்டா, அடிபட்டா எப்படி வலிக்கும்ல? ஏற்கனவே காயம் இருக்கிற இடத்துல மறுபடியும் அடிபட்டா ரொம்ப வேதனையா இருக்கும். அது போலதான் ஏற்கனவே அதிகமான அடிபட்டு வேதனையில இருக்கிற யோபுவுக்கு அவங்க ஃப்ரெண்ட்ஸுடைய வார்த்தைகள் இன்னும் அவனை அதிகமாய் குழியில தள்ளுகிறத போல இருக்கிறது. யோபு 9ஆம் அதிகாரம் 28 முதல் 31ஆம் வசனம் வரை. என் வருத்தங்களை பற்றி பயமாயிருக்கிறேன். என்னை குற்றம் இல்லாதவனாக எண்ண மாட்டீர் என்று அறிவேன். நான் பொல்லாதவனாய் இருந்தால் விருதாவாய் போராட வேண்டியது என்ன? நான் உறைந்த மழை தண்ணீரில் முழுகி என் கைகளை சௌகாரத்தினால் சுத்தம் பண்ணினாலும் நீர் என்னை சேற்று பள்ளத்தாக்கிலே அமிழ்த்துவீர். அப்பொழுது என் வஸ்திரமே என்னை அருவருப்பாக்கும். நான் எவ்வளவுதான் என்ன சுத்தம், நான் நீதிமான், நான் உத்தமன்னு திரும்ப உங்களுக்கு சொன்னாலும் நீங்க என்ன பொல்லாதவனை போலதான் பாக்குறீங்க. நான் நல்லவன்னு சொன்னாலும் உங்க வார்த்தை எப்படி இருக்குதுன்னா, நான் நல்லா சுத்தமா குளிச்சுட்டு முழுகி சுத்தபத்தமா நான் நின்னாலும் நீங்க என்ன பண்றீங்க? என்னை எடுத்துன்னு போய் சேத்துல முக்கி அமிழ்த்தி என்னை எடுக்கிறீங்க. அப்போ என்ன நான் பார்க்கும்போது, என்னுடைய வஸ்திரத்தை நான் பார்க்கும்போது எனக்கே என் மேல அருவருப்பா இருக்கு. அவங்க ஃப்ரெண்ட்ஸுடைய வார்த்தையை கேட்கும்போது அவனை குறிச்சு அவனுக்கே அருவருப்பா இருக்கான் யோபுவுக்கு. அவன் என்னதான் நான் சுத்தமா இருக்கிறேன், நான் குளிச்சுட்டேன், நான் நல்ல ட்ரெஸ் தான் போட்டிருக்கேன் அப்படின்னு சொன்னாலும் அவங்க என்ன பண்றாங்கன்னா கூட்டி போய் சேத்துல முக்கி எடுத்துட்டு, பாத்தியா நீ குளிக்கல, நீ அழுக்காதான் இருக்கிற அப்படின்றத போல அவங்களுக்கு காட்டுறாங்க. அவன் குனிஞ்சு பார்க்கும்போது அவன் ட்ரெஸ் எல்லாம் பார்த்தா எப்படி இருக்கு? அருவருப்பா இருக்கு. சேத்துல முக்கி எடுத்ததுனால ஃபுல்லா அழுக்காயிட்டு அவன் பார்க்கும்போது அது அருவருப்பா இருக்கிறதுனால அவன் என்ன நினைச்சுக்கிறான், ஐயோ நம்ம பாவம் பண்ணிட்டோம் போல அப்படின்னு சொல்லி அவனுக்கே தன்னை குறித்து ஒரு அருவருப்பு ஏற்படுகிறது. அப்படிப்பட்ட வார்த்தைகளை, நான் குளிச்சுட்டேன், நான் சுத்தமா இருக்கிறேன்னு சொன்னாலும் நீங்களே என்னை கொண்டு போய் சேத்துல முக்கி நீ பாவம் பண்ணி இருக்கிற, நீ தப்பானவன் தான், நீ குற்றவாளி தான், நீ பொல்லாதவன் தான் அப்படின்னு திரும்ப 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 அதே வார்த்தைகளை சொல்லி சொல்லி அவனை குற்றப்படுத்தி கொண்டே இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட நண்பர்கள் உங்களுக்கு இருக்கிறாங்களா? என்னதான் நீங்க சொன்னாலும், உங்க பக்கத்துல இருக்கிற நியாயத்தை நீங்க சொன்னாலும் உங்க மேல நம்பிக்கையே இல்லாம உங்களை திரும்ப திரும்ப தப்பாவே போர்ட்ரேட் பண்றாங்களா? தப்பாவே அவங்க கற்பனை பண்ணி நினைச்சிட்டு இருந்தாங்கன்னா அப்படிப்பட்ட ஃப்ரெண்ட்ஷிப்பே நமக்கு தேவையில்லை. ஏன்னா நம்ம குற்றவாளியாவே இருந்தாலும் நம்மள நீதிமானா பாக்குற ஒரு நண்பர் நமக்கு இருக்கிறார். அவர் தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. நான் நீதிமானன்னு சொன்னாலுமே நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஒத்துக்கல, நம்பலன்னு சொன்னா அது என்ன ஃப்ரெண்ட்ஷிப்? நம்மளை புரிஞ்சிக்காத ஃப்ரெண்ட்ஷிப் நமக்கு எதுக்கு? இப்படிப்பட்ட மனிதர்களை காட்டிலும்
நம்மளுக்கு உயர்ந்த இடத்துல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கு. அவர் நீ குற்றவாளின்னு நீ நினைச்சாலும் அவரை ஏத்துக்கிட்ட அவர் என்ன சொல்றாரு, நீ நீதிமான் அப்படின்னு சொல்றாரு. அப்படிப்பட்ட ஃப்ரெண்டு நமக்கு வேணுமா? நம்மளை குற்றப்படுத்த நம்ம ஃப்ரெண்டு நமக்கு வேணுமா? நம்ம குற்றமே செஞ்சிருந்தாலும் நீ உன்னால அதுல இருந்து வெளியில வர முடியும்னு சொல்லி ஆறுதல் சொல்லி நம்மளை கூட்டிட்டு வந்து நீதிமானா ஆக்குற ஃப்ரெண்டு தான் நமக்கு வேணும் இல்லையா? நம்மளை குற்றப்படுத்தி நம்ம நல்லவங்க அப்படின்னு நினைச்சா கூட, நம்ம நீதிமான்னு நினைச்சா கூட நம்மளை திரும்ப இழுத்துன்னு போய் சேத்துல தள்ளுற ஃப்ரெண்ட்ஷிப் நமக்கு தேவையில்லை. யோபு உங்களுடைய இடத்துல நீங்க இருந்திருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு என்ன ரிப்ளை பண்ணுவீங்க? நீங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவீங்க? நீ கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. யோபு திரும்ப திரும்ப நான் நல்லவன்னு சொல்லியும் நான் தப்பு பண்ணலைன்னு சொல்லியும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் மறுபடியும் அவனை குற்றப்படுத்திட்டே இருக்கிறாங்க. அப்போ இந்த மாதிரி சூழ்நிலையில நீங்க இருந்தீங்கன்னா, நீங்க தப்பே பண்ணாம உங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களை திரும்ப திரும்ப குற்றப்படுத்திட்டே இருக்கிறாங்கன்னு சொன்னா உங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும்? அந்த இடத்துல நீங்க என்ன பண்ணுவீங்க? சரி, அடுத்து யோபு 12ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். என் சிநேகிதரால் நான் நிந்திக்கப்பட்டு தேவனை நோக்கி பிரார்த்திப்பேன், அவர் எனக்கு மறு உத்தரவு அருளுவார். உத்தமனாகிய நீதிமான் பரியாசம் பண்ணப்படுகிறான். அவனுடைய சிநேகிதர்கள் அவனை நிந்திக்கிறார்கள். நிந்திக்கிறது மட்டும் இல்ல, பரியாசம் பண்ணுகிறார்கள். இந்த வார்த்தையெல்லாம் நம்ம பார்த்திருப்போம் இல்லையா? இயேசு கிறிஸ்துவ கூட நிந்தித்து பரியாசம் பண்ணுகிற சில காரியங்களை அவர் சிலுவை மரணத்தப்போ நம்ம பார்ப்போம். நிந்தனை செய்யறதுன்னா என்ன? தேவனோடு கூட அவங்க ஒரு ஐக்கியத்துல இருக்கிறாங்க இல்லையா? அந்த ஐக்கியத்தை குறித்து தப்பா பேசுறது. சிலுவையில இயேசு தொங்கிட்டு இருக்கும்போது இயேசுவை குறித்து என்ன சொன்னாங்க? இவன் மற்றவர்களை ரட்சித்தானே, தன்னைத்தானே ரட்சித்துக் கொள்ளட்டும் அப்படின்னு சொன்னாங்க. நீ தேவனுடைய குமாரனே ஆனால் உன்னை நீயே ரட்சித்துக்கொள். தேவன் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்த, தேவன் உன் மேல பிரியமா இருந்தா இப்போது உன்னை ரட்சிக்கட்டும் அப்படின்றத போல தேவனுக்கும் அவங்களுக்கும் இருக்கிற ஒரு உறவு, நல் உறவை அவர்கள் நிந்திக்கிறார்கள், அவர்கள் தப்பாக பேசுகிறார்கள். அப்படிதான் யோபுவையும் என்ன சொல்றாங்க? நீ ரொம்ப நல்லவன் சொல்ற, நீ நீதிமானன் சொல்றல, இப்போ உன்னை தேவன் நீ நல்லவனா இருந்தா ரட்சிக்கட்டும், நீ நல்லவனா இருந்தா, நீ நீதிமானா இருந்தா ஏன் கர்த்தர் உனக்கு இவ்வளவு பெரிய தீங்கை கொடுக்கணும்? கர்த்தர் அந்த மாதிரி செய்ய மாட்டாரு. நல்லவனுக்கு ஒருபோதும் தேவன் தீங்கு செய்ய மாட்டாரு, குற்றவாளிக்கு தான் தீங்கு செய்வாரு அப்படின்னு சொல்லி தேவனுக்கும் யோபுவுக்கும் உள்ள உறவை அவர்கள் நிந்திக்கிறார்கள். மற்றவங்க பாதிக்கப்படும் போது நீர் போய் அவங்களுக்கு சமாதானம் சொன்னீர், அவங்களுக்கு ஆறுதல் சொல்லி அவங்கள திடப்படுத்தினீர். அதே மாதிரி உமக்கு இந்த காரியம் நேரிட்டதுன்னு இந்த அளவுக்கு புலம்புறியே, அப்போ நீயும் தப்பு செஞ்சிருக்க. உன்னுடைய வாய், நீ நல்லவன் நீ சொல்றதுனாலேயே நீ எவ்வளவு பெரிய குற்றவாளின்னு தெரியுது, நீ எவ்வளவு பெரிய பொல்லாதவன் உன் வாயே உனக்கு சொல்லுது அப்படின்னு சொல்லி அவனை குற்றப்படுத்துறாங்க. அவன் பேசுற வார்த்தை, அவன் நல்லவன் தன்னை சொன்னதுனாலேயே, தன்னை நீதிமான்னு சொன்னதுனாலேயே நீ குற்றவாளி அப்படின்றத போல அவங்க சொல்றாங்க. உனக்கு இந்த மாதிரி நேரிட்டதுனால நீர் இன்னைக்கு புலம்புகிறீர். இதே போல எவ்வளவு பேருக்கு வருத்தம் இருக்கும். ஆனா அந்த சமயத்துல எல்லாம் நீ போய் ஆறுதல் சொன்னீர்களே, மற்றவர்களை ரட்சித்தது போல உண்மை நீயே ரட்சித்துக்கொள் அப்படின்றத போல இவங்க கிட்ட பேசுறாங்க. நீர் நீதிமானா இருந்தால் தேவன் உன்னை ரட்சிப்பார், ஏன் தேவன் உன்னை குற்றப்படுத்தி இருக்கிறார், தேவன் உனக்கு ஏன் தண்டனை கொடுத்திருக்கிறார் அப்படின்றத போல அவனை நிந்திக்கிறாங்க. அப்புறம் பரியாசம் பண்ணுகிறார்கள். பரியாசம் எதுக்காக பரியாசம் பண்றாங்க? இயேசுவை எப்படி பரியாசம் பண்ணாங்க? அவர் தன்னை யூதருடைய ராஜான்னு சொன்னதுனாலேயே போர் சேவகர்கள் என்ன பண்ணாங்க? அவருக்கு அந்த ராஜ வஸ்திரத்தை உடுத்தி, அவர் தலையில முள் கிரீடத்தை வச்சு, அவர் கையில ஒரு கோலை கொடுத்து, ஒரு கல் மேல உட்கார வச்சு, எல்லாரும் போர் சேவகர்கள்லாம் அவரை சுத்தி நின்று அவருக்கு முன்னாடி முழங்கால் படியிட்டு யூதருடைய ராஜாவே வாழ்க, யூதருடைய ராஜாவே வாழ்க அப்படின்னு சொல்லி பரியாசம் பண்றாங்க, கிண்டல் பண்றாங்க, கேலி பண்றாங்க இல்லையா? அப்படி யோபுவை இவங்க என்ன சொல்றாங்க? ஆமா, நீ பெரிய நீதிமான்னு நீ தான் சொல்லிக்கணும், உன் வாயின் வார்த்தையே உன்னை குற்றவாளியா தீர்க்கிறது, நீ பெரிய ஞானி போல பேசுறியே, கர்த்தர் செய்யக்கூடிய காரியங்களை உன்னால அறிய முடியுமா? உனக்கு எல்லாம் தெரியுமா? தேவன் என்ன செய்வாரு, அவர் எதுக்கு செய்யறாரு, எல்லாம் உனக்கு தெரியுமா? அவ்வளவு பெரிய ஞானி அப்படின்றத போல அவனை பரியாசம் பண்ணுகிறார்கள். நிந்தனை, பரியாசம் இதெல்லாம் மனதுக்கு வேதனை தரக்கூடிய காரியங்கள் தான் இல்லையா?